கொரடாச்சேரி வடக்கு ஒன்றியம் சார்பில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்கிற தலைப்பில் திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கொரடாச்சேரி வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் வண்டாம்பாளையில் திமுக மாவட்ட செயலாளரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தலைமை கழக பேச்சாளர் ஆரூர் தமிழ்மணி கலந்து கொண்டு 4 ஆண்டு சாதனைகள் குறித்து பொதுமக்கள் இடையே சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் கார் டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டு 2 சக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் படுகாயமடைந்தனர். கள்ளக்குறிச்சி ஏமப்பேர் அருகே சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த காரின் டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த 2 சக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 2 சக்கர வாகனத்தில் பயணித்தவர்கள் மற்றும் காரில் பயணித்த 2 படுகாயமடைந்த நிலையில் அவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கள்ளக்குறிச்சி காவல் நிலைய போலீசார் இவ்விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உதகையில் கோடை சீசனை முன்னிட்டு வெளி மாநில வியாபாரிகள் குவிந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை சீசன் துவங்கிய முதலே வெளி மாநில வியாபாரிகள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வியாபாரம் செய்ய வருகை புரிந்துள்ளனர். இவர்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள், குழந்தைகள் மற்றும் சிறியவர்கள் விளையாடும் வகையில் பறக்கும் ஹெலிகாப்டர், கிட்டார்கள் போன்ற பல்வேறு பொருட்களை உதகை சேரிங் கிளாஸ் பகுதி முதல் தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, கமர்சியல் சாலை போன்ற பகுதிகளில் விற்பனை செய்து வருகின்றனர். இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை அசோக் நகரில் வசித்து வரும் சாதிக் பாஷா என்பவர் பிரியாணி மாஸ்டராக வேலை செய்து வருகிறார். இவர் வீரராகவன் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அங்கு 2 சக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் சாதிக் பாஷாவிடம் இருந்து செல்போனை பறித்து கொண்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து சாதிக் பாஷா புது வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தொடர்ந்து செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட அந்தோணி என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள மற்றொரு குற்றவாளியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ரயில் நிலையத்தில் கத்தியை காட்டி வழிப்பறி செய்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை ரயில் நிலையத்தில் மோகன்ராஜ் என்பவர் தனது 2 சக்கர வாகனத்தில் ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளார். அப்போது அவரை வழிமறித்து கத்தியை காட்டி மர்ம நபர்கள் அவரிடம் இருந்து பணம், செல்போன் மற்றும் வெள்ளி செயின் உள்ளிட்டவற்றை பறித்து தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்து ரயில்வே இருப்பு பாதை போலீசாரிடம் தகவல் தெரிவித்ததன் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து வழிப்பறியில் ஈடுபட்ட வினோத்குமார், சித்தன் ஆகிய 2வரையும் இருப்பு பாதை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்து 3 செல்போன்கள், பணம், வெள்ளி செயின் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.